السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين யா சையீதி யா ரசூலல்லா. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சின்ன துஆவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு துஆ தான் இது. ஆனால் இதனோட பலன்கள் பல பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால் இந்த அமல் செய்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தினமும் ஒரு கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு கஷ்டம் முடிஞ்சு இப்போ தான் மூச்சு விட்ட மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கா? இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சின்ன துவாவே போதுமானதாக இருக்கும். இதோட சிறப்பை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், நீங்களே சொல்வீங்க. இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் ஓதிக்கணும். எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல சிறப்பை பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு அமலை நம்ம செய்கிறதா இருந்தாலுமே அதோட சிறப்புகளை உணர்ந்து நம்ம பண்ணும்போது தான் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அமலோட நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். ஒரு விருப்பத்தோட அதே நினைப்போட அந்த அமலை நம்ம செய்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறாரு. அவரோட ஒட்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வழியில் பார்த்திங்கன்னா தண்ணீரும் இல்லை, எந்த ஒரு புற்பூண்டுகளும் இல்லாத ஒரு பொட்டல் நிலமாக இருக்குது அந்த இடம். இப்படி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட ஒட்டகத்தை தொலைச்சிடுறாங்க. அவரும் அங்கே இங்கேயுமா எல்லா இடத்துலையும் தேடுறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. ரொம்ப பதட்டமாக ஆகிடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சி திரிஞ்சு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப களைப்பாக ஆகிடுது. ரொம்ப டயர்ட் ஆகிடுறாரு. பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டத்தில் கடைசியில் ஒரு மரத்தடிக்கு கிட்ட அதோட நிழலில் படுத்து டயர்டில் அவர் அறியாமையே தூங்கிடுறாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, இனி நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, தாகத்துக்கு தண்ணியும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடோ எதுவுமே இல்லை, இருந்த கொஞ்சமும் அந்த காணாமல் போன ஒட்டகத்தோடு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிராசையோட உச்சக்கட்டத்தில் இருந்தார். திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு அந்த மனிதர் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த தொலைந்து போன ஒட்டகம் அவர் முன்னாடி நின்றுட்டுருக்கு. அவர் படுத்திருந்தார் இல்லையா, அந்த மரத்தடியில் அதோட கடிவாளம் சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த ஒட்டகத்தை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், எல்லையே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நம்மள பல பேருக்கு இருக்கும் இல்லையா? இப்படிலாம் இருக்காதா, இப்படிலாம் நடக்காதா நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரியே அல்லாஹ் நமக்கு தந்துட்டான் அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான் அவருக்கும். பார்த்திங்கன்னா உடனே அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஒட்டகத்தோட கடிவாளத்தை கையில் எடுத்து சந்தோஷத்தில் மூழ்கி அல்லாஹ்வை அவ்வளோ புகழ்கிறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய அடியான் பாவமீட்சி தேடி தன் பக்கம் மீளும்போது அது குறித்து அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறானாம். எந்த அளவுக்குனா நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக உதாரணத்துக்கு இதை சொல்கிறாங்க. ஒரு பொட்டல் பூமியில் தனது ஒட்டகத்தை தவற விட்டிருந்த உங்களில் ஒருவர் திடீரென அது கிடைக்க பெற்றதும் அடையும் மகிழ்ச்சியை விட அதிகமாக அல்லாஹ் நம்ம அவங்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யும்போது மகிழ்ச்சி அடைகிறானா. இது நாள் வர நம்ம என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம பாவமே தான் செஞ்சிட்ருக்கோம். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டான், நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்கும், இப்படிலாம் யோசி எப்போவுமே நிராசை மட்டும் அடைஞ்சிடாதீங்க. நீங்களே யோசிங்க. அல்லாஹ் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக நம்மளை தண்டிக்கணும்னு வெயிட் பண்ணலை. நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறது தான் விரும்புகிறான். இன்னும் நம்ம இஸ்திக்ஃபார் கேட்டால் அவன் அவ்வளோ சந்தோஷப்படுறான். நம்மளை மன்னிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் ஆசைப்படுறான். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது இல்லை, அவனை நெருங்கவும் இல்லை, அவனை பற்றி நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. அல்லாஹ் நம்ம மேலே கோவப்படுவான், தண்டிப்பான், அவன் நமக்கு எதுவுமே தரமாட்டான், நம்மளை பிடிக்காது, நம்மளை கஷ்டமாகவே தான் வச்சிட்ருப்பான் அப்படின்னு நம்ம தான் என்ன பண்ணுறோம், அவனை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரை என்ன பாவம் இல்லை எவ்வளோ பாவம் நீங்கள் செஞ்சுருந்தாலும் அல்லாஹ்க்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். உங்களை பெற்றவங்களை விட உங்களை அவன் அதிகமாக நேசிக்கிறான். இந்த ஒரு துஆ மட்டும் நீங்கள் மனசார அழுது ஓதி பாருங்களேன், அவனுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்களே உணர்வீங்க. உங்களோட மனசில் அவன் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கானோ அதை உங்களை உணர வைப்பான். அந்த ஒரு துஆ தான் இது. இப்போ அந்த துஆவை நம்ம பார்க்கலாம். அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம்
அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. இந்த துஆ தான். இந்த துஆவை நீங்கள் குறைஞ்சது 100 முறை நீங்கள் தினமும் வளமையாக ஓதிவாங்க. இதை விட அதிகமாக 1000 முறை நீங்கள் இரவு தூங்க முன்னாடி ஓதி பாருங்களேன். ஓதிய வெறும் 3 நாள்லேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இதுவரை அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை அவ்வளோ எல்லா விதமான நலன்களையுமே தந்துடுவான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கேட்ட கையோட இந்த துஆவை நம்ம 10 முறை ஓதிக்கலாம். ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு அமலையுமே பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடாது. அதுவும் குறிப்பாக இஸ்திக்ஃபாரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தள்ளி போட்டுறவே கூடாது. நம்ம இப்போவே இதை 10 முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா கேட்ட திருப்தியும் இருக்கும், கூடவே அமல் செஞ்ச திருப்தியும் நமக்கு இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலை. அல்ஹம்துலில்லாஹ், ஓதியாச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட வாழ்க்கையை அவ்வளோ ஒரு சிறப்பான வாழ்க்கையாக, எல்லா நலன்களையும் அள்ளி அள்ளி தரக்கூட வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கையை மாற்றுவான். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே மாற்றுவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னோட குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.